ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூர் இருந்து உனக்காக வேலை அனுப்பி உள்ளேன். தொட்டுவிட்டால் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை திறக்கும். உன் ஆள் மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது என்று எதுவும் இல்லை. பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை. இங்கு எல்லோராலும் எல்லாமே முடியும் பிள்ளையே. மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி செல். இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெற போகின்றாய். இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெறுவாய். இதுவரை வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக நீ வாழ போகின்றாய். எல்லா பிரச்சனைகளும் தீர போகின்றது. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன் வேதனைகள் அனைத்தையும் நான் மாற்றி அகற்றி தருவேன். மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது பிள்ளையே. அதை அனுபவிக்க தயாராக இரு. காரணம் இல்லாமல் நான் வலிகளை தரமாட்டேன். வலிகளை தந்தாலும் வலி காட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல் வலி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு, நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் பிள்ளையே. கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர். இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே. சிறிது காலம் பொறுமையாகவே இரு. எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். உன் உண்மையான அன்பை புரிந்து நீதான் என்ற நிலைக்கு உன் துணையை நான் கொண்டு வருவேன். நம்பிக்கை கொள். அப்போது உன்னுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். நீ என்ன தேடுகிறாய் என்று நினைத்தாலும் உண்மை என்னவென்றால் நான் தான் உன்னை தேடிக்கொண்டு இருக்கின்றேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை பிள்ளையே. என்னுடைய நிழலில் தான் இருக்கின்றாய். ஒரே ஒரு நிமிடம் உள்ளம் முருகி கண்ணீரை விட்டு அப்பா நீங்கள் பார்த்துங்கள் என்று என்னிடம் கூறிவிட்டாய். இனி இந்த முருகனின் வேட்டையை நீ பார். உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு சந்தோஷம் வர போகின்றது என்று நீ பார்க்க போகின்றாய். அப்போது நீ எனக்கு நன்றியும் கூறுவாய். உன்னுடைய வருகைக்காக நான் காத்து இருக்கின்றேன். வா, என் பக்கத்தில் அமரு. உன்னுடைய மன குறைகளையும் மன கஷ்டங்களையும் என்னிடம் சொல். உனக்கு நான் ஆறுதல் கூறுகின்றேன். ஓம் முருகா.